ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, 2 பல் பூண்டு பொடிசா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் நெல்லுன்னு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். ரொம்ப இருக்காமல் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது, வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் மாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு வாழை இலை தேவைப்படும். அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்து நல்லா மெல்லிசை தட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா உங்களுக்கு மெல்லிசை தட்ட முடியுமோ தட்டிக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2-3 டூத்பிக் வச்சு இந்த மாதிரி சின்ன ஓட்டைகளாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இப்போ இதை நம்ம போட்டு சுட்டு எடுக்கலாம். ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒன்றா எடுத்து இது போல் உள்ளே சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம திருப்பி விடலாம். தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக இது வெந்து வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னியோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இது ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.